வெல்கம் டு ஸ்கை சி பிஎம்சி மிஷினோட கண்ட்ரோல் பேனல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். இதான் கண்ட்ரோல் பேனல். இது மிஷின் பேனல். இது சாஃப்ட் கீஸ். இந்த சாஃப்ட் கீஸ் வந்து இங்கே இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்து உதவும். இது சாஃப்ட் கீஸ். இந்த POS வந்து அப்சல்யூட் வேல்யூ, ரிலேட்டிவ் வேல்யூ, மிஷின் வேல்யூவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே என்ன ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் உதவும். ஆஃப்செட் வந்து ஹைட் ஆஃப்செட்டும் ஒர்க் ஆஃப்செட்டும் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஆஃப்செட் தான் உதவும். அப்புறம் இந்த கேன் வந்து நம்ம லெட்டர்ஸ் எதுனா தப்பாக டைப் பண்ணிட்டோன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு கேன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்புட், நம்ம என்ட்ரு பண்ணுற வேர்ட்ஸ் வந்து இன்புட் பண்ணினா அதை என்ட்ரு பண்ண முடியும். அப்புறம் டெலீட் பட்டன் தான், நம்ம ப்ரோக்ராமை டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ரோக்ராமில் எண்டுக்கு வரணும்னா இந்த பேஜ் டச் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் கீழே மேலே போகும். இதில் ஸ்டெப்பாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீஸ் ப்ரோக்ராம் எடிட் பண்ணாலும் சரி, எடிட் மோடுக்கு போயிட்டாலும் சரி, மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ரீஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது பார்க்குறது வந்து இது மிஷின் பேனல். இது வந்து ஆட்டோ மோட். இது வந்து எடிட்டிங் மோடில் போனால் கீ ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். அப்புறம் மேனுவல் மோடு MDI, அப்புறம் ரிமோட் மோடு RMT, அப்புறம் ரெஃபரன்ஸ் மோட் REF, அப்புறம் ஜாப் மோட், அப்புறம் இது ஜாப் மோடு இன்செட் INC. இதை தௌசண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 10 மைக்ரான்ஸ், 1 மைக்ரான்ஸில் மூவ் பண்ண வைக்கிறதுக்காக. இது ஹேண்டில், நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெஃபரன்ஸில் போட்டு தான் Z +, Y + X + பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் இது. அப்புறம் ஜாகில் ப்ரெஸ் பண்ணிட்டு X ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் மூவ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ரேபிட்னா ஜாப் ஃபாஸ்ட்டாக ஸ்பிண்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கும் பெட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கும் இந்த ரேபிட் உதவும். இது வந்து கிளாக் வைஸ் ஸ்பிண்டில், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து ஸ்டாப். இது வந்து சைக்கிள் ஸ்டார்ட், இது சைக்கிள் ஸ்டார்ட், இது சைக்கிள் ஆஃப். இது வந்து சிங்கிள் பிளாக் பட்டன். அப்புறம் நம்மளுக்கு எதனா வேர்ட்ஸ் தேவைன்னா இந்த ஸ்கிப் பிளாக் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் ஸ்டாப். நம்மளுக்கு ஜாப் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பிண்டிலோட ஸ்பீடு இன்னும் எவ்வளோ RPM இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணுறது. நம்ம 100 RPM வச்சுக்கலாம், 110, 120 கூட வச்சுருக்கலாம். ஆல்மோஸ்ட் மீடியம் வந்து 100. இது வந்து 100 ஸ்பிண்டில் என்ன வேகத்தில் கட் பண்ணும்போது மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பீட். இது எமர்ஜென்சி பட்டன். மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருந்து ஜாப் முடிச்சிருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சி பட்டன். நம்ம ஜாபில் நடுவில் எதனா ப்ராப்ளம்னா கூட எமர்ஜென்சி தட்டிட்டு செக் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் எடுத்து பார்த்துக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கீபோர்ட்ஸ் இது M-code, Z-code இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கீஸ் இது தான். சேனல் பிடிச்சா லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை இன்பாக்ஸில் சொல்லுங்கள்.